ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரேட்டு கம்மியாக இருந்தால் பக்கத்தில் இது மாதிரி வீடுகள் இருக்கிறதே இல்லை. இவ்வளோ வீடுகள் இருக்க இடத்துல வர லேண்டு ரேட்டு கம்மியாக இருக்கிறதே இல்லை. ஸோ இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. இங்கே ரெண்டுமே இருக்குங்க. ஆக்சுவலி இந்த வீடுகள் எல்லாமே நம்ம காம்பவுண்டுக்கு ஒட்டனாப்புல இருக்க வீடுங்க. நம்ம சைட்டு ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து வெறும் 2.2 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம நம்ம சைட்டுக்கு 3V அப்ரோச் வேற இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டுக்கு 3 முக்கியமான ஏரியாக்கள்ல இருந்து வரலாம். சைட்டை பாத்திரலாம் வாங்க. இங்க அஃபோர்டபிள் ரேட்ல லேண்டும் வீடு கிடைக்கும். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சென்னையில லேண்ட் வீடு அபார்ட்மெண்ட் தேடுறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை டாப் பண்ணிக்கோங்க. கூடவே டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைட்டு ரேட்டும் அஃபோர்டபுளா இருக்கு, டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பஞ்சமும் இல்லைங்க. செரசா ரீட்ரீட் இந்த ப்ராஜெக்டை ப்ரமோட் பண்ணுறவங்க ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அவங்க நம்பர் தான் ஸ்கில்ல கொடுத்துருக்கேன். அவங்களே காண்டாக்ட் பண்ணிட்டு விசிட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களால் காம்பவுண்ட் ஒட்டி வீடுங்க தெரியுது பாருங்க. ஒரு 10 வாட்டர் டேங்க் பிளாக் கலர் தெரியுது பாருங்க. அங்கே ஒரு 10 வீடுகள், அந்த ஒயிட் கலர் பங்களா ஒன்று, இந்த சைடில் ஒரு 3 வீடுகள். ஸோ காம்பவுண்டுக்கு பேக் சைட்லலாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்க ஏரியா தாங்க. டோட்டலாக 7 ஏக்கருங்க, 200 பிளாட்டுங்க. உள்ள பிளாட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு பிளாட்டுகள் அவைலபிள். சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு 8 ஏக்கர் லேண்டு கிடைச்சிருக்கு. வாங்கி பக்காவா டெவலப் பண்ணியிருக்காங்க. பக்காவா உள்ள 33 அடி அண்ட் 24 அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க. சுற்றி 7 ஃபீட்டுக்கு காம்பவுண்டு, ஸ்ட்ரீட் லேம்பு, என்ட்ரன்ஸ் கேட்டு, ஆர்ச் அப்படின்ட்டு அத்தனை விஷயங்களையும் மிஸ் பண்ணாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் தான். இங்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல ப்ராப்பரா நம்ம படப்பையிலேயே இருக்குதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டு. படப்பையில ஒரத்தூர்ல அமைஞ்சிருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபிளைஓவர் இதான் படப்பை ஃபிளைஓவருங்க. வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ்ல வரும்போது இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குனீங்கன்னா இங்க நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ஜங்ஷன்ல பிரிட்ஜ் இறங்கின உடனே இமீடியட் லெஃப்ட், பிரிட்ஜை விட்டு ஏறி இறங்கி வந்தீங்கன்னா இமீடியட் லெஃப்ட் இந்த ரோட்ல தான் கரெக்டா ஃபிளைஓவர்ல இருந்து 2.3 கிலோமீட்டர்ஸ்ல நம்மளால சைட்டை பார்க்க முடியும். இது மெயின் ரோட் டச்சுங்க. தாம்பரத்துல இருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இருக்கு, சரிங்களா? ஸோ உங்களால பார்க்க முடியும் அழகா இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் சைட்டை. ஸோ 200 பிளாட்டுகளுங்க. ஸோ பிளாட்டுக்கு பிளாட்டு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துடும். பக்காவா ரோட் டெவலப் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துலலாம் அஃபோர்டபுளா லேண்டு கிடைக்கிற இடத்துல இது மாதிரி காம்பவுண்ட் ஒட்டி வீடுகளை பார்க்க முடியாது. வாங்கி போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 8 வருஷத்துக்கு அப்புறமோ வீடு கட்டுற சுச்சுவேஷனா இருக்கும். இங்க காம்பவுண்ட் சுத்தி வீடுகள் இருக்கு அப்படின்றதுனால வாங்கின உடனே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாங்க, சரியா? நான் இந்த ஏரியா பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்க. இது நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் இருக்க ஏரியான்னு வைங்களேன். ஸோ பார்க்க முடியும் அழகழகான பங்களாஸ் வீடுகள் ஃபுல்லாக இருக்கு. ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஒரு ஏரியா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இங்கே இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த சைட்டுக்கு படப்பையில் இருக்க இந்த சைட்டுக்கு நீங்கள் வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக 2.3 கிலோமீட்டர்ஸ் வந்துடலாம். படப்பை வழியாக வரலாம். இது இல்லாமல் காட்டாங்குளத்தூர் நம்ம சைட்லேருந்து 6.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் வழியாகவும் தாராளமாக வரலாம். இன்னொரு வழி கூடுவாஞ்சேரி வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாங்க. ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கமர்ஷியல்ஸ் எல்லாமே நம்ம படப்பையில் ஸ்டேட் ஹைவேஸ் மேலே இருக்க கமர்ஷியல்ஸ். இது எல்லாம் நம்ம சைட்லேருந்து 2வது கிலோமீட்டர்ல ஷார்ப்பாக சொல்லணும்னா 2 கிலோமீட்டர் ஒரு 300 மீட்டர்ல கனெக்ட் ஆகும், சரியா? பெரிய பெரிய பிராண்டட் ஹோட்டல்ஸா இருக்கட்டும், ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்க்க முடியுங்க படப்பையில. சவுத் ஜோன்ல நான் படப்பைய குடுவாஞ்சேரி கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா குடுவாஞ்சேரிக்கு ஈக்குவலண்டான டெவலப்மெண்ட் நம்ம படப்பையிலே இருக்குங்க. ஏன்னா நல்ல கனெக்டிவிட்டி, ரேட் அப்ரிசியேஷன் சூப்பரா இருக்கு. முக்கியமா இங்க ஸ்கூல்ஸ் தாங்க மேட்ரு. படப்பையில ஆல்வின் ஸ்கூல் ரொம்பவே ஃபேமஸுங்க. எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்க. இங்க அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தாலும் ஸ்கூல் நல்ல ஸ்கூல். அதே மாதிரி ஸ்ரீநிகேதன் பாடசாலா ஸ்கூல் இது வண்டலூர்ல மன்னிவாக்கத்துல இருக்கு. படப்பைக்கு முன்னாடி ஸ்டாப்பிங். சென்ட் மேரி ஸ்கூல், அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், தானிஷ் அஹ்மத் காலேஜ் அண்ட் ராசி காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அப்படின்ட்டு இந்த ஸ்டெச்சில் வண்டலூர் டு படப்பை ஸ்டெச்சில் நம்பர் ஆஃப் காலேஜஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்துஸ்தான்ல ஏரோநாட்டிக்கல் காலேஜுமே இதே படப்பையில் இருக்குங்க, ஓகேங்களா? என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் பொதுவாக சவுத் ஜோனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி சவுத் ஜோனில் குடுவாஞ்சேரி ஊரை பார்க்கலாம் ஒரு ஸ்டெச் பார்க்குறீங்களோ படப்பையும் ஒரு டெஸ்ட் தொட்டுருங்க. ஏன்னா நல்ல வளர்ந்துக்கிட்டு வர அஃபோர்டபுள் ரேட்ல பிளாட் கிடைக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படப்பை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ல நிறைய பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் பண்றாங்க. வண்டலூர் டு படப்பையில மட்டும் குறைஞ்சபட்சம் 10 பெரிய ப்ராஜெக்ட், 10 பெரிய பில்டர்ஸோட பெரிய பெரிய ஹைரேஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டும் லேஅவுட் ப்ராஜெக்டும் கண்டிப்பா பார்க்க முடியும், ஓகேங்களா? இது மற்ற ஏரியாஸ்ல இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனா படப்பையில இந்த ஸ்ட்ரெச்ல இப்படி வண்டலூர் டு படப்பை ஆன் ஸ்டேட் ஹைவேஸ்ல இந்த ஸ்ட்ரெச்ல இருக்கு. அதனால ரேட் அப்ரிசியேஷன் நல்லா கிடுகிடு நேரம். பார்க்குறீங்க காம்பவுண்ட் ஒட்டி வீடுகள் இருக்கு. ஸோ அதனால வாங்கினோடனே வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம்.
அதே மாதிரி மழை டைம்ல தண்ணி நிற்குமா அப்படின்ட்டு பக்கத்துல விசாரிச்சாங்க. தண்ணிலாம் ஒன்றும் நிற்காதுங்களா, ஓடிடுமா. ரெண்டாவது குடி தண்ணிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா டவுட்னா நீங்களுமே ஃபுல்லா விசாரிச்சு பார்த்தே வாங்கிக்கோங்க, சரிங்களா. அதே மாதிரி படப்பையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் உரகடம் இருக்கு அப்படின்றதுனால ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு ஏரியாவா இருக்கு. சென்னையில நிறைய இடத்துல இருந்து மக்கள் உரகடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு டிராவல் பண்ணி சிட்டிக்குள்ள போறாங்க. நீங்க உரகடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களோட லைஃப் இங்க தான், உரகடம் தான் ஆயிப்போச்சு அப்படின்னா, உங்க ஜாப் இங்க தான் ஆயிப்போச்சுன்னா இங்கேயே அஃபோர்டபுள் ரேட்டா பிளாட் கிடைக்குதுல்ல, வாங்கி பட்ஜெட்டை வீடு கட்டிக்கலாம்ல. இங்க பிளாட் ரேட்டு 2799 ரூபாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2800 வைங்க. 750 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா 21 லட்ச ரூபா தாங்க வருது. தனி வீடு வெறும் 38 லட்ச ரூபாய்க்கு கட்டியே தராங்க. வந்து பாருங்க, பிடிச்சிச்சுன்னா பிளாட்டா வாங்கிக்கங்க, இல்லனா ஒரு 38 லட்ச ரூபாய்க்கு வீடாவே கூட கட்டி வாங்கிக்கங்க. ஹைடெக் ஹவுசிங் வீடா கூட கட்டி தராங்க. DTCP அண்ட் ரேர் அப்ரூவ் சைட் தான். லோன் எல்லாம் இவங்களே பண்ணி தராங்க. ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வந்து பாருங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 நாள் லான்ச் இருக்குங்க. லான்ச் வரைக்கும் தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2800 ரூபா. ஆஃப்டர் லான்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா பிரைஸ் ஏறும்னு சொல்றாங்க ஹைடெக் ஹவுசிங்ல இருந்து. அது என்ன ரேட்னு தெரியாது, லான்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா கண்டிப்பா பிரைஸ் ஏறுது நிச்சயம். வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. இந்த ஜோன்ல படப்பை ஒரு ஸ்டேஜ்ல பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ